ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதனினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். கண்டிப்பா அதிலிருந்து மீள்றது எப்படி? என்ன தெரியுமா? குழந்தை இல்லாத பிரச்சனை. குழந்தை இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை, குழந்தை இல்லாத அந்த தம்பதிகள் எந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து மீள்றது எப்படி, சாயப்பா எப்படி இவங்களை மீட்டு எடுக்கிறாரு, அதனுடைய வரலாறு என்ன, இந்த வழித்துணை பாபாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன, எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்குது, அதை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே குழந்தை இல்லைன்னா ஒரு வருஷம்தான், திருமணம் ஆகிட்டு ஒரு வருஷத்துல எதுவும் விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்துல அந்த குழந்தைங்க, அந்த தம்பதிகள் குறைந்தபட்சம் ஊருக்கு போயிட்டு அங்கங்க போயிட்டு வருவாங்க இல்லையா? இந்த மாதிரி போயிட்டு வர்றது கூட அந்த இதுவே முடிஞ்சிருக்காரு. சொந்தக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி பெரிய குடும்பமா இருந்தா ஒரு சுத்து வருவாங்க. அங்க போய் விருந்து, அங்க விருந்து, இங்க விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு சுத்து வராங்க இல்லைங்களா? அந்த விருந்துடைய அந்த அந்த ரவுண்டே முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளரையே அவங்க எதுவும் விசேஷமானு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இடத்துல 10 ஆண்டு 15 ஆண்டு கடந்து போனா அவங்களுடைய நிலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரார்த்தனை கோபுரத்துல பல ஆண்டுகள் கடந்த பிறகு கூட சாயப்பா கண் திறந்து பார்க்கிறாரு. எந்த குறை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு அவங்களுக்கு குறையில்லாத ஒரு நிலையை கொடுக்கிறாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்படின்னா அது மிக இல்லை. இன்றைய வரை 552 குழந்தை வரைக்கும் இன்னைக்கு பிறந்திருக்குது. போன வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 5.5 ஆண்டுகள் இந்த டியூரேஷன்ல 551 குழந்தை இது வரைக்கும் பிறந்திருக்குதுன்னா எவ்வளவு பெரிய சக்தி அவர் அப்பாவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது எப்படி சாத்தியம் அப்படின்றதே பார்ப்போம். இதை பார்த்துட்டே பதிவு பார்த்துட்டே வாங்க, தள்ளிடாதீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லா பதிவுகளும் சொல்லுவாங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, இதை அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இதை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது சாயப்பாவோட பிள்ளைங்க கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்காகவோ யூடியூப் அதுலேருந்து பணம் வரதுக்காகவோ நம்ம இந்த பதிவெல்லாம் நம்ம போடுறது இல்லை. சாயப்பாவோட பிள்ளைங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீடு பண்ணணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் போடுறோம். இது நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இதை வியூவர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம்னா நான் அடிக்கடி இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நம்ம அதில் சொல்கிறது இல்லை. நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா பிரபஞ்சம் நமக்கு என்ன தரணுமோ அதை கண்டிப்பாக தந்தே தீரும். அதனால நம்ம நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். நமக்கு பிறந்தது ஒரே மகன். அந்த மகனுக்கு என்ன தேவையோ அந்த படிப்பை நம்ம படித்து கொடுத்துட்டோம். நமக்கு எந்த சொத்தும் நமக்கு இல்லை. நம்ம ரொம்ப யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு சொன்னான். எதெல்லாம் நம்ம வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டோமோ அதுலேருந்து நமக்கு தொந்தரவு இல்லை. அதனால் நமக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. இந்த பிள்ளைங்க தான் நமக்கு சொத்து, சாய் சொந்தங்கள் தான் நமக்கு சொத்து. ஒரு பிள்ளை இருக்கிறவனுக்கு உதில சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக சாயப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் பிள்ளைங்க தான். நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நமக்கு உரியில சோறு கிடைக்கும். அதனால இந்த தலைப்பை மாற்றி நம்ம போகக்கூடாது அதிகமாக. அதனால நான் திருப்பி தலைப்புக்கு வர்றேன். இந்த மாதிரி பிள்ளை இல்லாத பிள்ளைகள் நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஏதாவது சில ஆண்டுகள் ஆகிட்ட உடனே கூட பரிகாரத்துக்கு ஆரம்பிச்சிடறாங்க. பரிகாரம் பரிகாரம் பரிகாரம், அதை பண்ணு இதை பண்ணு, பல லட்சம் கொடுத்து வைத்தியம், அவனுக்கு இது சரியில்லை, அவனுக்கு ஆண்மை இல்லை, பச்சையாக சொல்லுவாங்க. அப்படியே இந்த பொண்ணுக்கு பெண்மை இல்லை, இது மலடியை கட்டி வச்சுட்டாங்க, திருப்பி இன்னும் 2வது திருமணம் பண்ணணும் இவனுக்கு அப்படின்னு தாயார் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தன்னுடைய மகனுக்கு குறை இருக்கிறது முயற்சி அதில் எண்ணமே இருக்காது. அந்த மாப்பிள்ளைக்கும் கூட சரி, பையனுக்கும் கூட அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. நம்மக்கிட்ட ஒருவேளை குறை இருக்குமோன்னு நினச்சே பார்க்க மாட்டான். மனைவி கிட்ட தான் குறை இருக்குன்னு நினைப்பான். சில நேரங்களில் மனைவி என்ன செய்வா, ஐயோ நம்ம கணவருக்கு குறை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மேலே சந்தேகப்படுவா.
மாறி மாறி சந்தேகப்படுவாங்க. இது வந்து அந்த அவர் மேல இவளுக்கு குறையும், இவன் மேல அவருக்கு குறையும் இருந்துட்டு மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுட்டு அதனாலேயே சண்டை, அதனாலேயே மனசுல வந்து ஒரு விகல்பம் வந்துட்டு ஒரு பிரிவினை ஏற்படும். பத்தாக்குறைக்கு வாழற பொண்ணு தாயாரே கெடுத்தாருன்னு சொல்லுவாங்க பழமொழி ஊர்ல. அந்த மாதிரி கூட இருக்கிற பெரியவங்களே கூட இதெல்லாம் வந்து பெருசு படிச்சு ஊதி பெருசு பண்ணி அவங்க வந்து மனக்குறையை ஏற்படுத்தி, மன கிளேசத்தை ஏற்படுத்தி, பிரிவை ஏற்படுத்தி, மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி தூங்காத ஒரு இரவுகள் எத்தனை இரவுகள் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்க பேசுறதப்பதான் தெரியுது நமக்கு. தூங்காத இரவுகள். 2 பேரும் ஒரே அறையில் தான் இருப்பாங்க. 2 பேரும் வந்து பிரிவினைன்னா அவங்களுடைய எண்ணம் வந்து எண்ண அறைகள் வந்து பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும். 2 பேரும் ஒரே அறையில் தான் இருப்பாங்க, ஒரே கட்டில தான் இருப்பாங்க. ஆனா பிரிவினைங்கிறது பல மைல்களுக்கு அப்பால இருக்கும். இப்படி இருந்தாக்கா எப்படி வந்து அவங்களுக்கு சந்ததி கிடைக்கும் பாருங்க. பல சந்தர்ப்பங்கள் இப்படி இருக்குது. பத்தாக்குறை வந்து பல ஆண்டுகள் ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன். பெரிய உத்தியோகத்தில் இருப்பாரு, பெரிய பதவியில் இருப்பாரு, நல்ல ஒரு அதிகாரத்தில் இருப்பாரு. 10 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்களை சுற்றி வருவாங்க சொந்தக்காரங்கெல்லாம். அண்ணன் தம்பி இல்லாத உறவுகள்லாம் இருக்கிற உறவாயிடும். அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. பாசத்தை பொழிவாங்க, நேசத்தை காட்டுவாங்க, பண்பை காட்டுவாங்க, அன்பை காட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த சொத்துக்காக. இவனுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த பதிவை பார்க்குறீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு அந்த எண்ணம் தோணும். நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. இவனுக்கு குழந்தைய பிறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க. பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க. எங்கே இவனுக்கு வந்து புழு பூச்சி வந்துருமோ, இவனுடைய வயிற்றுல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமோ, இந்த பரிகாரம் வந்து பறிச்சிருமோ, இந்த டாக்டர் வந்து நல்லதா செஞ்சிருவாரோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த உலகம் அப்படியான உலகம். அதனால இதெல்லாம் மீறி சாயப்பா எப்படி சரி செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய டாக்டர்ஸ் அவங்கள போயிட்டு சின்ன சின்ன குறைகளுக்கு கூட ரொம்ப பெரிய செலவு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியா வந்து இப்போ வந்து மெடிக்கல் ஹப் ஆயிடுச்சு. அதாவது மெடிக்கல் டூரிசத்துக்கு இந்தியா வந்து நல்லா பண்ணுறாங்க. மருத்துவம் வந்து நல்லா இந்தியாவில் சிறந்து விளங்குது. கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. அதனால் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, வந்துட்டு நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்பா எங்கப்பா நல்லா பண்ணுவாங்க, வேண்டிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த மருத்துவமனையில் சரியாக பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து சொல்கிறது இல்லை. இருந்தாலும் கூட சாயப்பாவோட சிறந்த மருத்துவர் யார் இருக்கிறாங்க? அவரோட சிறந்த மருத்துவர் யாராக இருப்பாங்களா? இல்லை அவரோட சிறந்த ஒரு சக்தி மிக்க ஒரு தளம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. அதனால் நம்ம சொல்கிறது இல்லை, யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை. ஆனாலும் வந்து சில நேரங்கள் இங்கே வந்து இலவச மருத்துவ முகாம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம வாரம் பண்ணுறோம். இலவசமாக மருத்துவ முகாம் பண்ணுறோம். அந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கிட்டவங்க கண்டிப்பாக அதில் வந்து ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய சாய் வரலட்சுமி அம்மா வந்து எந்த மருத்துவமே தேவையில்லை, நீ சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் முடிச்சிடுறாங்க. அதை கொண்டு போய் அப்பாவோட வைக்கிறாங்க, அப்பாவோட பாதத்தில் வைக்கிறாங்க. அப்பா நீ தான் இதை கண் திறந்து பார்க்கணும். இந்த பிரச்சனை, ஆண்கிட்ட பிரச்சனை, பெண்ணிட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க கடைசியாக அவங்ககிட்ட வந்திருக்காங்க. நீ தான் அதுக்கு வந்து டாக்டர், நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கண்ணீர் மல்க அவங்க வந்து வேண்டிக்கிட்டு கொடுக்குற அந்த அந்த எலுமிச்சை கனியை வாங்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த 9 வாரம் வந்து வாங்கிறாங்க. வந்து இந்த எலுமிச்சை கனியை வந்து 9 வாரமாக தொடர்ச்சியாக வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுலேருந்து வந்த அந்த அந்த சக்தியிலேருந்து வந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து 550க்கு மேலே போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து 100 குழந்தைங்க அது திடீர்னு வந்துச்சு. தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க. இது சாதாரணம் இல்லைங்க, இது வந்து பொய்யும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களையும் அவங்கள வச்சு வீடியோ எடுத்து அவங்க பேர், தாய் பேர், தந்தை பேர், குழந்தைக்கு பேர் வச்சிருந்தா பேர் வச்சுட்டாங்க, இல்லைன்னா இல்லை. அதுவும் அது வர்ற குழந்தையெல்லாம் சாய் வச்சு தான் பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரெட்டை குழந்தையா பிறகுது. நிறைய ரெட்டை குழந்தை. நம்ம வந்து அதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு ஊஞ்சல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இந்த குழந்தைகளை பெற்ற குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த ஊஞ்சல்ல சாயப்பாவுடைய மடியில கடத்தி சாயப்பாவுக்கு நன்றி சொல்லி 2 ஆராட்டு பாடி 2 பாட்டு பாடி அதுக்கு வந்து நெத்தியில வந்து உதி வச்சு அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு போகக்கூடிய அந்த பெற்றோருடைய அந்த வீடியோவை எடுத்து தொடர்ச்சியா நம்ம போட்டுக்கிட்டு வர்றோம். அது மாதிரி போட்டதுதான் 550க்கு மேல போயிருக்குது. இந்த வீடியோ நான் இப்ப போடுறேன். அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ளர அது வந்து 50 தாண்டுமோ 100 தாண்டுமோ தெரியாது. ஒருவேளை மாத கணக்கில் இருந்தாக்கா 50 தாண்டும், வருஷ கணக்குனா 100 தாண்டி இருக்கும். இன்றைய தேதியில நீங்க பார்க்குறீங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது அதிகமா இருக்கும். சாயப்பாவுடைய மகிமை அப்படி. இது வந்து இதே மாதிரி அநேக பெற்றோர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்து மீஞ்சூர்லேருந்து வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றுட்டு போனாங்க. மதுரையிலிருந்து வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு குழந்தையை பெற்று அவங்க பாபாவுடைய மடியில் கடத்தி குழந்தை மாதிரி பாபாவே மாற்றிட்டாங்க. அவங்க பாபாவை வயதான தோற்றத்தை குழந்தை மாதிரி மாற்றி இப்போ பார்க்குறீங்க பாருங்க, இந்த குழந்தையுடைய அந்த படம் தான் குழந்தையாவே மாற்றி குழந்தை பாபாவை மாற்றி குழந்தை கொடுக்குற குழந்தை வரம் கொடுக்குற பாப்பா பிராக்கெட்ல பாபாவுக்கு பாப்பான்னு மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்து சந்தோஷமா இங்கே வச்சு அந்த பாபாவுடைய படத்தை வழிபட்டு அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய சேல்ஸாக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த லெமன் பாபாவுடைய அந்த பாதத்தில் வச்சிருக்கிற லெமன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த லெமனாக மாறுது. அந்த கனி ராஜகனி நம்மளெல்லாம் ராஜாவை மாற்றுது. சக்தி மிகுந்த அந்த வெற்றி பெற்ற ராஜாவை நம்மளை மாற்றுது. அதுதான் உண்மை. இதை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு லகுவாக நம்மளால் அனுப்ப முடியுது. ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிற வாழக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து இங்கே இருக்கிற சொந்தக்காரர்கள் மூலமாக அந்த லெமன் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வேளை வந்து யாருமே இங்கே சொந்தங்கள் இல்லை, அவங்க இலங்கையை சார்ந்தவங்க இல்லை வந்து வெளிநாட்டை சார்ந்தவங்க, வெளிநாடு வாழக்கூடிய தமிழர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உபாயம் இருக்குது. அதான் அந்த உதியில் இந்த எலுமிச்சம்பழத்தை சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த சாறு கலந்த அந்த உதி சாயப்பனுடைய சக்தி மிகுந்த உதி பிரசாதத்தை நம்ம வந்து கவரில் அனுப்பிச்சிக்கிறோம். அந்த அந்த நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த உதியை ஒரு சிட்டிகை போட்டு தண்ணியில் போட்டு சாப்பிட்ற அந்த தம்பதிகள் கண்டிப்பாக சக்தி மிகுந்த அந்த பிரசாதமாக அதை சாப்பிட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த அருட்பிரசாதத்தினால அவங்களுக்கு வந்து சந்தான பாக்கியம் கிடைக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து கொண்டு வந்து சாயப்பாவுடைய மடியில் கிடத்தி அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. வழித்துணை பாபா இதுக்கெல்லாம் வழி கொடுக்குறாரு. இது வந்து நீங்கள் பாருங்கள், எத்தனை வீடியோ வந்துருக்கு பாருங்கள், எத்தனை குழந்தைகள் வந்துருக்கு பாருங்கள். இதிலிருந்து நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த பாக்கியம் கிடைக்கும். உங்கள் சொத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாரிசு, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, இந்த குழந்தை இல்லாத உடல்நலம் இல்லாத ஒரு நிலைக்கு ஒரு தீர்வு சாயப்பா கண்டிப்பாக தருவார். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.